வணக்கம். கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஈஸி வே டு இங்கிலீஷ் கிராமர். அதில் போன முறை ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலத்துக்கு எப்படி ஒரு கேள்வி வாக்கியமாக அமைக்கிறதுன்றது பார்த்தோம். இப்போ இந்த முறை பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் முடிந்த காலம். பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் நிகழ்காலத்தில் முடிந்த காலம். சரி, நிகழ்காலத்தில் எப்படி முடிந்த காலமாக இருக்கும்? யூ ஹாவ் கான் டு சென்னை. யூ ஹாவ் கான் டு சென்னை. இப்போது ஹாவ் வந்ததுன்னா மூன்றாவது காலம்தான் போடணும். ஹாவ் வந்தால் மூன்றாவது காலம் தான் போடணும். யூ ஹாவ் கான், கோ வென்ட் கான், அந்த கான் தான் போடுது. நீ சென்னைக்கு போய் இருக்கின்றாய். நீ சென்னைக்கு போய் இருக்கின்ற. அப்போ போய் என்பது அது ஒரு இறந்த காலமாக ஆகிப்படுது. இருக்கின்றாய் அது நிகழ்காலமாக ஆகுது. அப்போது நிகழ்காலத்தில் முடிந்த காலம், அதுதான் அப்படி சொல்கிறேன். சரி, இப்போ இதை எப்படி கேள்வியாக மாற்றுறது? ஒன்றும் இல்லை, அந்த ஹேவை முன்னாடி போடுங்க. ஹேவை முன்னாடி போடுங்க. முன்னாடி போட்டால் ஹாவ் யூ கான் டு சென்னை? சென்னைக்கு போயிருக்கீங்களா? ஹாவ் யூ கான் டு சென்னை? சென்னைக்கு போயிருக்கீங்களா? அது போல் கேள்வி. அப்போது இந்த எப்போ போவீங்க? வென் ஹாவ் யூ, வென், அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் வந்துடும். எப்போ போவீங்கன்னு போது ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். இப்போ இதை கேள்வியாக மாற்றுறது ஹாவ் யூ கான் டு சென்னை. இந்த ஹாவ் முன்னாடி போடுங்க. முன்னாடி போட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு யூ ஹாவ் கான் டு சென்னை. இதை வந்து இந்த ஹாவை முன்னாடி போட்டோம்னா ஹாவ் யூ கான் டு சென்னை கேள்விக்குறி போட்டுடணும். நீங்கள் சென்னைக்கு போயிருக்கீங்களா? அது கேள்வி வாக்கியமா மாறிடுது. இது போல் நம்ம இதுலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெவ்வேறு யூக்கு பதிலாக ஹி, ஷி, இட்டு, தே, ஐ இதெல்லாம் மாற்றி வார்த்தைங்களை போட்டு பாருங்கள். ஹாவ் யூ கான் டு சென்னைக்கு பதிலாக வேறு வார்த்தைங்களாம் போடுங்க. ஹாவ் யூ ரிட்டன் எ லெட்டர்? கடிதம் எழுதியிருக்கீங்களா? அது போல் வார்த்தை. ஹாவ் யூ ரிட்டன் எ கடிதம் எழுதியிருக்கீங்களா? இது போல் வெவ்வேறு விதமான வார்த்தைகளை மாற்றி போட்டு எழுதி பாருங்கள். உங்களுக்கு சுலபமாக வந்துடும். ஈஸி வே டு இங்கிலீஷ் கிராமர். அந்த பர்ஃபெக்ட் டென்ஸை இந்த முறை பார்த்துருக்குறோம். போன முறை வந்து ஃப்யூச்சர் டென்ஸு பார்த்தோம். ஹீ வில் கோ டு மெட்ராஸ். அப்போ அந்த வில்லை முன்னாடி போட்டால் வில் ஹீ கோ டு மெட்ராஸ். அவன் மெட்ராஸுக்கு போயிருக்கானா? போவானா? ஹீ வில் கோ டு மெட்ராஸ். அவன் போவான். அந்த வில்லை முன்னாடி போட்டோம்னா அவன் போவானா? அது போல கேள்வி. புரியுதுங்களா? அப்போ இதே போட்டு பாருங்கள். உங்களுக்கு சீக்கிரமாக ஆங்கிலம் வந்துவிடும், புரிந்துவிடும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க. நன்றி, வணக்கம்.